பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலிகளை செலுத்தினால் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக ஆகிவிடலாம் என்று பலர் தப்பிதமாக நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நினைவுகளினால் அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். நாம் பலி செலுத்துவதனால் நம்முடைய நீதி வெளிப்படாது. பலி செலுத்துவதனால் யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் நீதியும் சத்தியமும் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலும் செய்கையிலும் நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமானது. நாம் தேவனுக்கு ஏராளமான பலிகளை செலுத்தினாலும் நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு அருவருப்பானவர்களாகவே இருப்போம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். தேவனே பலியின் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். பலிகளை பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் செலுத்தினால்தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். இல்லை என்றால் நம்முடைய பலிகள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஏசாயா 1:11. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிறருடைய காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். சவுல், இஸ்ரவேலர், யூதா, பரிசேயர்.